ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த மாதிரி உங்கள் ஃபோட்டோஸோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோஸோ வச்சு எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான எடிட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு கைமாஸ்டர் ஆப்பை யூஸ் பண்ணி தான் இந்த எடிட்டிங் பண்ணியிருக்கேன். நீங்களும் அந்த ஆப்பையே யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லாவே புரிய வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். This video is sponsored by BuyMode Shopping app. BuyMode e-shopping application, one of the online shopping app. Play Store and App Storeல அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்ஸ்டால் பண்ணி ப்ராடக்ட் ப்ரைஸை செக் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க. கைமாஸ்டர் ஆப்பை கிளிக் பண்ணோன்னே ப்ளஸ் சிம்பிள் காட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரவுண்டில். அதை கிளிக் பண்ணோன்னே நான் மிடில் இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக மீடியா அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி தேவையான ஃபோட்டோஸ்லாம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட் ஃபோட்டோவை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி போனதுக்கப்புறமா ஸ்டார்ட் பொசிஷன் அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு இருக்க ஃபோட்டோவை கிளிக் பண்ணி நல்லா ரைட் சைடில் இருக்க ஃபோட்டோவை நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே எண்ட் பொசிஷன் அப்படின்றக்கா அந்த இதை கிளிக் பண்ணி நல்லா லெஃப்ட் சைடில் இருக்க ஃபோட்டோவை நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஈக்குவல்ட்டு மட்டும் கொடுத்துடாம டிக் கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோஸையுமே எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஜூம் பண்ணி ஃபஸ்ட்டு இருக்கிறத ரைட் சைட்லேயும் அடுத்து இருக்கிறத லெஃப்ட் சைட்லேயும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா ஃபோட்டோஸையுமே நீங்கள் ஜூம் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட் ஃபோட்டோக்கும் செகண்ட் ஃபோட்டோக்கும் நடுவில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸாக காட்டும். அந்த ஆப்ஷனில் நான் கிளாக் ஒர்க் அப்படிங்கிற எஃபெக்டை தான் கிளிக் பண்ண போகிறேன். இந்த ஆப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் 17 இருக்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அது லெஃப்ட் சைடு யூட்டன் ஆகும். இந்த எஃபெக்ட் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா லாஸ்ட்டாக கெட் மோர் அப்படின்னு இருக்கா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு நான் லெஃப்ட் சைடில் யூட்டன் ஆகிற மாதிரி வச்சுருந்தேன். செகண்ட் ஃபோட்டோவுக்கு ரைட் சைடில் யூட்டன் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே வேறு மாதிரி யூட்டன் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சு முடித்ததுக்கப்புறமா மேலே ஒரு சிம்பிள் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், ரைட் சைடில் மேலே அந்த இதை கிளிக் பண்ணோன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக தான். அந்த இதை கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு லோ இந்த மாதிரி ஹை நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் வச்சுக்கோங்க. நான் ஹையாகவே வச்சுக்கிறேன். கீழே எக்ஸ்போர்ட்டுன்னு தெரியுதா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். இது ஒரு நிமிஷம் எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ஆகிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த ஆப்பை விட்டு வெளியே போகிறாதீங்க, அப்புறம் எக்ஸ்போர்ட் ஆகாது. ஃபுல்லாக நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிருச்சு. நான் இந்த வீடியோ விட்டு வெளியே வந்துடுறேன். திருப்பி அந்த ப்ளஸ் சர்க்கிளை கிளிக் பண்ணி மிடில் இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணி மீடியாவுக்கு போய் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறமா அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணோன்னே இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நிறைய ஆப்ஷன் தெரியும். அதில் நான் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே அதில் ரெண்டாவதாக இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். 02 இருக்கா அதை கிளிக் பண்ணோன்னா நம்ம டைட்டில் டெக்ஸ்ட்டுன்னு ரைட் சைடில் ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் மாதிரி காட்டும். அதை போட்டதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான இப்போ நீங்கள் யாரை எடிட் பண்ணுறீங்களோ அவங்க நேமோ இல்லை நீங்கள் எடிட் பண்ணதுக்காக உங்கள் நேமோ நேம் வர்ற மாதிரி உங்கள் நேம் நான் சிஎஸ் எடிட்டிங் அந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஃபாண்ட் எனக்கு பிடிச்ச ஃபாண்ட்டில் வச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது மேலே தெரியும். இப்போ டிக் கொடுத்துட்டு வந்துடுறோம். டிக் கொடுத்துட்டு வந்தோடனே இந்த லேயர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறமா மீடியா அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமா நான் பேக்ரவுண்டுக்கு போயிட்டு ஒயிட் கலர் பேக்ரவுண்டை எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக இந்த வீடியோக்கு வர மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோவை விட கொஞ்சம் சின்னமாக இருக்கிற மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த ஆப்ஷன்ஸ்லேயே ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி 59% கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பி லேயருக்கு போயிட்டு மீடியா அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவை எடுத்துகிட்டு இந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்டை விட கொஞ்சம் சின்னமாக வச்சுக்கிறேன். பார்டர் மாதிரி வச்சுட்டு டிக் கொடுத்ததுக்கப்புறமா சாங் தான் வைக்க போகிறோம். அந்த ஆடியோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான சாங்கை டச் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு ப்ளஸ் மாதிரி தெரியும். அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கீழே நம்மளுக்கு அந்த சாங் ஆட் ஆகிடும். ஸோ அந்த ஃபுல் ஸ்க்ரீனை வச்சுட்டு நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக போட்டு பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும். நான் இந்த வீடியோவில் அந்த சாங்கை ஃபுல்லாக காமிச்சிருக்க மாட்டேன். சவுண்ட் இல்லாமல் தான் காமிச்சிருப்பேன். அப்படி காமிச்சிருந்தால் எங்களுக்கு காப்பிரைட் வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அந்த போட்டு கேட்டிங்கன்னா அது ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்லா சவுண்டாகவே கேட்கும். நான் சவுண்டை கம்மி பண்ணி வச்சுருக்கிறதுனால தான் உங்களுக்கு கேட்கல. ஆனால் சவுண்டு நல்லாவே வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த வீடியோ நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிருச்சு. கம்ப்ளீட் ஆனோன்னே மேலே ரைட் சைடில் தெரிகிற மாதிரி எப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறோம். ஃபைனலாக இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ
ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.